ஆக்சுவலாக ஒரு குழந்தை பிறக்கும்போது பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் பிறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸுன்ற ஐடென்டிட்டி நமக்கு கிடையாது. ஸோ குழந்தை பிறக்கும்போதும் பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் பிறக்கிறாங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே பர்ஃபெக்ஷனிஸ்ட் கிடையாது. 100% நான் என் வேலையை பர்ஃபெக்டாக செய்வேன், என்னோட எல்லா ஆஸ்பெக்டும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அப்படின்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக ஹியூமன்ஸே இம்பர்ஃபெக்ட் மேக்கப் தான். ஸோ அதனால பர்ஃபெக்ட் பேரண்ட் அப்படின்றத 100% யாராலையுமே பண்ண முடியாது. குழந்தை வளர வளர பேரண்ட்ஸும் சேர்ந்து லேர்ன் பண்ணி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை வளர்க்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், அடுத்த குழந்தைய கொஞ்சம் ஈஸியாக வளர்த்துருவோம். அந்த காலத்துலலாம் 7-8 குழந்தைங்க இருக்கும்போது ஈஸியாக வளர்த்தாங்க. இப்போ எல்லாமே 1 or 2 வச்சிருக்கனால நம்ம ஓவர் பேரண்டிங் பண்ணுறோம், ஓவர் ப்ரொடெக்டடாக குழந்தைங்கள வச்சுருக்கோம். அதனால அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பேரண்டிங் அப்படின்றது ஒரு ப்ளஷரபுள் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம லைஃப்பில் எதை நோக்கி எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம்? உங்ககிட்ட ஒரு விஷயம், இது செஞ்சீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, இதை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா ஆப்வியஸ்லி நம்ம ஹாப்பியாக இருக்கிறது தான் பண்ணுவோம். பேரண்டிங் அப்படின்றதே ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கணும். பேரண்டிங்கில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அத்தாரிட்டேட்டிவ், அத்தாரிட்டேரியன், அன்இன்வால்வ்டு, பெர்மிசிவ். இது 4 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அஸ் அ நியூராலஜிஸ்டாக சைக்காட்ரி ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி தான் பிரிக்கிறோம். இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். 200 பேரோட பர்சனாலிட்டி ஒன்று போல் இருக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உட்காந்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, சோஷியலைசேஷன் நல்லா பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு தான் உலகம், தனக்குள்ளேயே ஹாப்பியாக இருப்பாங்க, மற்றவங்க கிட்ட பெருசாக பேச மாட்டாங்க. சில பேர் லொடலொடன் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் பேசவே மாட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி நமக்குள்ளே இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்காங்க. அத்தாரிட்டேரியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தைங்க கிட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. 1, 2, 3 சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீ செஞ்சிடணும். ஸோ ஆர்டரிங் ரொம்ப அதிகமாக குழந்தைங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. என் பிள்ளை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு இவங்களோட சப்போர்ட் இருக்காது. அப்போ அந்த குழந்தையால் வெற்றி பெற முடியுமா? சப்போர்ட் பண்ணணும்ல, கைட் பண்ணணும்ல. அப்போ தானே அவங்க வெற்றி பாதையை நோக்கி போக முடியும். ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. எந்த விதமான லீனியன்ஸையும் கொடுக்க மாட்டாங்க. காலை இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இந்த விளையாட்டு விளையாடணும்னா விளையாடணும், இத்தனை மணிக்கு படிக்கணும்னா படிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப. இதுதான் அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். அடுத்தது அத்தாரிட்டேட்டிவ். இவங்ககிட்டையும் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என் குழந்தை அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஓகே நீ இதை பண்ணு, அதை பண்ணு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா அன்இன்வால்வ்டு. உன்னை ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், ஃபீஸ் கட்டிட்டேன், இனிமேல் நீ படிக்கிறது உன் வேலை, என்ன எதுவும் கேட்காது அப்படின்ற மாதிரி நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை காசு கட்டி ஸ்கூலில் சேர்த்து விட்றது தான். இங்கே பாரு, உன்னை நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டேன், நீ தான் இனிமேல் உன் லைஃப்பை பார்த்துக்கணும். நான் வேறு என்ன தான் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உள்ளே ஆஃபீஸ்லேருந்து வராங்களா, ஃபோனை பேசிகிட்டே வருவாங்க. அங்கே பாப்பா படிச்சுட்ருக்கு அப்படின்னா, என்ன படிக்கிறியா, ஓகே ஓகே அப்படின்னு உள்ளே போயிடுவாங்க. ஸோ அன்இன்வால்வ்டு, எதுலேயும் பெருசாக கமிட் ஆக மாட்டாங்க. அடுத்தது பெர்மிசிவ். இந்த பேரண்டிங்கில் லோ எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகே நீ இருக்கியா, ஓகே உன்னால் முடிஞ்சதை செய். லவபிளாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, கொஞ்சம் ஆதரவாகவும் இருப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது புஷ் பண்ண மாட்டாங்க. இது இன்னும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். 3 விதமான எலி கூட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இதில் 10 எலி, அடுத்ததுலேயும் 10, அடுத்ததுலேயும் ABC அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ பாக்ஸில் உள்ள எலிக்கு அது நினைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்துட்றது. நல்லா சொஃபஸ்டிகேட்டடாக அந்த எலிகளை வளர்த்தாங்க. அது நினைக்கும் போதே எல்லாமே கிடச்சிரும் அதுக்கு. அடுத்து பி குரூப்பில் இருக்க எலி, அதே 10 எலி, வேறு எலி, அதுக்கு தேவையானதில் 25% மட்டும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 எலி இருக்குது, 25% சாப்பாடு தான் கொடுக்குறாங்கன்னா எல்லாம் போட்டுட்டு போய் அதை நீயான்னு முந்திட்டு போய் சாப்பிட்ரும். அடுத்து 3வது சி குரூப்பில் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஒரு 10 நாள் கழித்து இந்த எலியெல்லாம் திறந்து விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த எலி ஃபாஸ்ட்டாக போகும்? சும்மா ஆன்சர் சொல்லாட்டி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். எந்த எலி ஏபிசி, ஏ ரொம்ப ஓவராக ஃபீட் பண்ணுறோம், பிக்கு 25% தான் கொடுக்குறோம், சிக்கு எதுவுமே கொடுக்கல, 10 நாளும் பட்டினி, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ எந்த எலி வேகமாக ஓடும்? அதாவது ஏல இருக்கிற எலி சாப்பிட்டு குண்டாகி அது யோசிக்காது. இந்த வயிறுன்ற ஒன்று இல்லைன்னா நம்ம ஏதாவது வேலையை செய்வோமா? அரைஜான் வயிறு, அதுக்கு தானே போராட்டம். அந்த அரைஜான் வயிறே நம்ம போட்டு ஃபில் பசிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா என்ன ஆகும்?  ஓட முடியாது. அது குண்டாகி ஒரே இடத்துல உட்காந்துருக்கும். கொஞ்சம் தூரம் ஒன்னாலே மூச்சு வாங்கிடும். 1 or 2 times தான் சாப்பிடுவோம். 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 1 or 2 times தான் சாப்பிடுவோம்.
அடுத்தது சிக்கு வாங்க. அதுக்கு தண்ணியும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அது எப்படி இருக்கும்? ஒரு நோஞ்சா நாய் அப்படியே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு 10 நாளில் இருக்கும். நம்மளை ஒரு ரூமில் அடைச்சி எதுவுமே கொடுக்கலன்னா எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு இருப்போம்? தண்ணியே கொடுக்கலன்னா எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்? இமேஜின் பண்ணிக்கிங்க. அது மாதிரி அந்த எலியும் நடக்கவே முடியல அதால். பியில் இருக்க எலி என்னென்னா, அதுக்கு கிடைக்க வேண்டியதில் 25% தான். அந்த 25% அது போராடி வாங்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த 10ல் நானா நீயான்னு முந்தி கிடுகிடுன்னு ஓடிடுச்சு. ஸோ இது வந்து குழந்தை வளர்ப்புக்கும் பொருந்தும். அதனால குழந்தைங்க கேட்குற எல்லாத்தையுமே நோ சொல்லாமல் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த அடையலைன்னா அதுக்கு என்ன அந்த ஃபீலிங்கும் நம்ம கொடுக்கணும். இப்போல்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சுருக்கனால ஓவர் ப்ரொடெக்டட் பேரண்டிங்காக ஆயிடுச்சு. அதனால அந்த குழந்தைங்க இப்போ நிறையா இந்த வாட்ஸ்அப் குரூப்லலாம் கூட வரும். இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது இந்த 30லேருந்து 45க்குள்ளே இருக்கிறவங்க தான் அம்மா அப்பாவுக்கும் பயந்து வாழ்ந்தாங்க, இப்போ இருக்க குழந்தைங்களுக்கும் பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். எதனால அப்படின்னா, இப்போ இருக்கிற வேர்ல்டு அப்படி டிஜிட்டல் வேர்ல்டு. முதல்லாம் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு தான் வளர்ந்தாங்க. அவங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ தான். இப்போ அப்படி கிடையாது. நம்மளை விட அதிகமாக கருத்து சொல்கிறதுக்கு மொபைல் ஃபோன் கையில் இருக்குது. ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை வந்து ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இருக்க கிட்ஸுக்கு. ஸோ நம்மளோட ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணால் தான் நம்ம குழந்தைங்கள சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்காக உருவாக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த 4 பேரண்டிங்கில் நீங்கள் என்ன பேரண்டிங்குள்ளே வர்றீங்கன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? அத்தாரிட்டேட்டிவா, அத்தாரிட்டேரியனா, அன்இன்வால்வ்டா, பெர்மிசிவா, அது ஓரளவு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இதில் நம்ம வந்து குழந்தைங்கள சப்போர்ட்டும் பண்ணணும், பாசிட்டிவாக அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் கொடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நெகட்டிவ் இல்லாமல் யாருமே இல்லை. இப்போ என்கிட்டையும் நிறைய பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவை ஃபோக்கஸ் கொடுக்காம எது வேணுமோ அதுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கணும். நம்ம குழந்தைங்களோட நெகட்டிவ்ஸை பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை நம்மளோட சொந்தக்காரங்க இவங்ககிட்ட எல்லாம் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் சொல்கிற பேச்சை கேட்குறதில்ல அப்படின்ற மாதிரி புலம்பவே கூடாது. அதுவும் குழந்தைங்க முன்னாடி கண்டிப்பாக சொல்லவே கூடாது. அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஸோ நம்ம குழந்தைய நம்மளே வந்து தவறாக மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. இதை நிறைய பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 12th படிக்கிற பொண்ணு, அது வந்து ஃபிட்ஸு வர்ற மாதிரி கை காலை வெட்டி நாக்க கடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் டிசார்டர்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளம் அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு காரணம் அவங்க அம்மா அப்பா தான். என்னென்னா அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கல, அதோட ஃபீலிங்ஸை உட்காந்து பேசலை, அதுக்காக டைம் ஒதுக்கலை. அதனால அம்மா அப்பாவோட அட்டென்ஷன் அந்த குழந்தைக்கு வேணுன்றனால அது ஒரு வலுப்பு வியாதி மாதிரி கன்வெர்ட் ஆகி அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் செஞ்சால் என்ன ஆவாங்க? அவங்க அப்பா லீவை போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு. எல்லாருமே அன்பாக தான் இருக்கும், குழந்தைங்க மேலே அன்பாக தான் இருக்கும், குழந்தைங்களுக்காக தான் ஓடுறோம். ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ உனக்காக தான் நாங்கள் இருக்கோம், எங்களோட எல்லாமே உன்னையை நோக்கி தான் நாங்கள் வந்து இந்த வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே உன்னை முன்னிறுத்தி தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்றத குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம செயல்கள் இருக்கணும். டைரெக்டாக உட்காந்து சொல்லக்கூடாது. சில விஷயங்களில் நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆக்சுவலாக ஸ்கூல் அப்படின்றது நம்ம படிக்கிறதுக்காக மட்டும் அனுப்பலை. ஸ்கூலில் படிக்கிறதுக்காக மட்டும் அப்படின்னா எதுக்காக? ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல்ஸு, ஆனுவல் டே செலிப்ரேஷன், இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, டிராயிங் காம்படிஷன், இதெல்லாம் எதுக்காக? நம்மளோட குழந்தைங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, அவங்களோட இன்ஹெரண்ட் க்ரியேட்டிவிட்டியெல்லாம் வெளியில் கொண்டு வர இடம் தான் ஸ்கூல். ஆக்சுவலாக எஜுகேஷன் அப்படின்றது வந்து நம்ம பின்னாடி ஃப்யூச்சரில் வீடு வாங்க பணம் சம்பாதிக்க அதுக்காக மட்டும் இல்லை. எஜுகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லிவிங். அதை நமக்கு சொல்லித்தருது. இட்ஸ் நாட் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்யூச்சர் லிவிங். எதிர்காலத்துக்காக நம்ம படிக்கலை, டே டு டே நம்ம லைஃப்பை எப்படி லீட் பண்ணணுன்றது சொல்லி கொடுக்குறதே எஜுகேஷன் தான். ஒருத்தங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், யார் ஏமாத்துறவங்க, யார் நல்லவங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, சர்வைவல்னா என்ன, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற இடம் தான் ஸ்கூல். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும். படிப்பு 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 மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் படிக்கிறோம். அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கக்கூடாது. இப்போ சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடுவாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸுன்றதை ஒரு ஜாலியாக விளையாடும், அதுலேயும் நீ ஃபஸ்ட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதே அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதுன்னா ஃபோர்ஸ் பண்ணலாம். நம்ம எஜுகேஷன் அந்த குழந்தையோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்த்துவிட்டு அதுலேயும் ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும் அவங்களோட பாசிட்டிவை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றத பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் வார்த்தைகளில் தான் வாழ்க்கையே இருக்குது, வார்த்தைகளில் தான் இறைவனே இருக்கிறார். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள், இப்போ ஒரு சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் தூக்கி உடைக்கும், திடீர்னு கோபப்பட்டு கத்துறது, இரிட்டேட் ஆகிறது, இது எல்லாமே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அதை வேகமாக சத்தமாக பேசிடக்கூடாது. 40 வயசு தாண்டின நமக்கே மெச்சூரிட்டி இல்லாதப்ப அந்த குழந்தைங்க ஸ்கூலில் ஒரு 10ஆவதோ 9ஆவதோ 11ஆவதோ படிக்கிற குழந்தைங்க, அவங்க குழந்தைங்களும் இல்லை, மெச்சூர்டு அடல்ட்ஸும் கிடையாது, அடலசன் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்காங்க. அவங்கக்குள்ளே சில ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் தான் அப்படின்றத குழந்தைங்க கிட்ட உட்காந்து பேசணும். இப்போ ஸ்கூல் போகிற குழந்தை வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் எடுத்து யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் பேசுது, ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுது, வாட்ஸ்அப் குரூப்பில் சேட் பண்ணுது, நம்மக்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னா ஆப்போசிட் எண்டில் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயம் அங்கே இருக்குது. அது நம்ம வீட்டில் மிஸ் ஆகுது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அந்த ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்கு நம்மளோட ரோல் என்ன, பேரண்டிங்கோட ரோல் என்ன, காலையிலேருந்து ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன, உட்காந்து பேசணும். பேசும்போது எந்த விதமான கிரிட்டிசிசமும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு என்ன பேசுகிறான்றதை மட்டும் கேட்டுக்கணும். நீங்கள் உங்கள் கருத்துக்களே சொல்லக்கூடாது. டூ மச் டாக்கிங்கும் இருக்கக்கூடாது, டூ மச் இமோஷனல் ட்ராமாவும் இருக்கக்கூடாது. ஸோ என்னன்றதை கேட்டுட்டு அந்த குழந்தைய நம்ம அனலைஸ் பண்ணி மைண்டில் ஏற்றிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது ஏதாவது டீவியேட் ஆச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டைம் ஒதுக்கணும். நம்ம எதில் நம்மளோட டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம குழந்தைங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படின்னா அவங்களுக்கான டைமை நம்ம அவங்களுக்கு குவாலிட்டி டைமை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனை வச்சு தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத டிசைட் பண்ண முடியும். அது நம்ம கிட்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, வெளியிலையும் அப்படி தான். ஸோ குவாலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் டிசைட்ஸ் அவர் குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம், இது 3 ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனையே வீட்டில் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நடந்து முடிச்சா அதே செகண்டே எல்லாத்தையுமே பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் பேசணும். ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்பராக வீட்டில் உள்ளவங்க கிட்ட இருக்கணும். கோபம் அப்படின்றது மட்டும் ரொம்ப டாமினேட் ஆச்சு அப்படின்னா குழந்தைங்களோட எதிர்காலம் ஸ்பாயில் ஆகும். அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க குழந்தைங்க முன்னாடினாலும் அந்த குழந்தையோட இமோஷனல் ஹெல்த் பாதிக்கப்படும். எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிட்டால் தான் பேரண்டிங் அப்படின்றது ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லைன்னா அதுவே வியாதிக்கு துணை போகிற ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே எபிடமிக் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ். முதல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இறந்து போகிறாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் பேப்பரில். காலரால் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, டிபியில் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படின்னு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் தான் நிறைய பேர் இறந்து போனாங்கன்னு படிப்போம். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சடன் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கேன்சர், அதுவும் குழந்தை பருவத்திலேயே கேன்சர், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸோட எபிடமிக்காக நம்ம வேர்ல்டு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனது தான், நம்மளோட இமோஷனல் ஹெல்த் அஃபெக்ட் ஆனது தான், நம்மளோட ஃபுட் கல்ச்சர் மாறினது தான், நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறினது தான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணணும். ஹெல்த்தை ப்ரியாரிட்டி லிஸ்ட் நம்பர் 1ல் நம்ம வச்சோம்னா தான் எப்போதுமே நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பேரண்டிங் அப்படின்றது ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம குழந்தைங்க தான் நமக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த குழந்தை செல்வம் கிடைக்காம இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தீங்கன்னா தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தான். அந்த பேரண்ட்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த கப்புள்ஸ் அந்த பேரண்டிங் அப்படின்ற ரோல் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நமக்கு கிடைச்ச குழந்தைங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணுன்றத நம்ம கொஞ்சம் யோசித்து காய்களை நகர்த்தணும். அப்போ தான் அடலசன் குரூப்பில் உள்ளவங்கள நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும்.